Hi students, இன்னைக்கு நாம 12th standard commerceல chapter 3 பார்க்க போறோம். சரி, இதுல சில கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து advantages of MBO. ஸோ MBO என்னன்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்ல மேனேஜர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சுப்பீரியர் அப்படின்னு பார்த்துருக்கோம், சபார்டினேட்னு பார்த்துருக்கோம். சுப்பீரியர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை செய்யறது தான் சபார்டினேட்டுடைய வேலை. சரியா? ஸோ இப்போது இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த MBOன்னு பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்டேஜஸும் சரி, இதுக்கு வர உள்ள கான்செப்டும் சரி. ஸோ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நடத்துகிறேன். அப்படி நடத்தினா ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா? சரி, வாங்க பார்க்கலாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா, இப்போது சுப்பீரியர் சொல்கிற வேலையை செய்யறது தான் சபார்டினேட்டுடைய வேலை. இந்த சபார்டினேட் மேனேஜர்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. கமிட்மெண்ட் அப்படின்னா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக செய்கிறது, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறது, எந்த பிசுறுமே இல்லாமல். நான் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு சுப்பீரியரு, அந்த வேலையை வந்து நான் குறிப்பிட்ட டார்கெட்டுக்குள்ளார சரியாக முடிச்சாகணும், என்னை பார்த்து வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் சுப்பீரியர், அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு வந்து இவங்க பண்ணுவாங்க. இதுதான் கால்டு கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால வந்து சபார்டினேட் எல்லாமே வந்து அந்த டார்கெட்டுக்குள்ளார தன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. முடிச்ச பிறகு அந்த சுப்பீரியர் நல்ல பேர் வாங்குவாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கோல் செட்டிங். கோல் செட்டிங் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கோல் செட்டிங் அப்படின்னா, சுப்பீரியர் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்துருவாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாரம் உங்களுக்கு வந்து டைம், இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை எல்லாமே சொல்லுங்கள், எந்தெந்த பொருள் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளார வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சபார்டினேட் எல்லாருமே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். என்னென்ன ப்ராடக்டாக வந்து சேல் ஆகிருக்கு, அதிகமாக விற்றுருக்கு, எந்தெந்த பிரான்ச்சில் எந்தெந்த பொருள் அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ இதுதான் கோல் செட்டிங் சொல்கிறாங்க. இந்த கோல் செட்டிங் வந்து பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக வந்து நம்மளால் செய்ய முடியுது. நம்ம வந்து பிஸ்னஸோட நிலைமை புரியுது நமக்கு. ஸோ எந்த பொருளை வந்து அதிகமாக விற்குது, இப்போ 3 ப்ராடக்ட்ஸ் நான் விற்கிறேன் அப்படின்னா அந்த 3 ப்ராடக்ட்ஸில் எந்த பொருள் அதிகமாக விற்றுருக்கு, எந்த ப்ராடக்ட்ஸை மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சுப்பீரியர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அந்த அதிகமாக விற்கிற ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது மக்கள் அதிகமாக வாங்குறதுனால ப்ராஃபிட் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சபார்டினேட் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சரியாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சுப்பீரியர் வந்து பார்ப்பாரு. ஸோ ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாரம் டார்கெட்டில் சபார்டினேட் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுப்பீரியர் வந்து அப்ரைசல் கொடுப்பாங்க. அப்ரைசல்னா ஹைக் அல்லது போனஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, ஊதிய உயர்வுன்னு சொல்லுவாங்க. சரியா? இதை கொடுத்தவங்க ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஊக்கத்தொகை கொடுத்து அவங்க வந்து ஊக்கப்படுத்துவாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளார அந்த விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா சுப்பீரியர் வந்து கேட்பாரு சபார்டினேட்டை, ஏன் உங்களால் பண்ண முடியல, என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த சபார்டினேட் சொல்லலாம், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த வேலை அதிகம், ஆனால் டைம் வந்து எனக்கு கம்மியாக கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இந்த சபார்டினேட்டர் சுப்பீரியர் எப்போவுமே கம்யூனிகேஷன்லேயே இருப்பாங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க, நான் சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸோட அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. ஸோ MBOவில் என்னென்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, மேனேஜர் அதாவது சபார்டினேட் மேனேஜருக்கும் சுப்பீரியர் மேனேஜருக்கும் எந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது, எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்னா சுப்பீரியர் ஒரு வேலையை வந்து சபார்டினேட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வேலை வந்து ஒரு 1 வீக்காக இருக்கலாம் அல்லது 1 மந்த்தாக இருக்கலாம். டார்கெட்டை வந்து கொடுத்துருவாங்க, இந்த டார்கெட் பீரியடுக்குள்ள நீங்கள் முடிச்சாங்கன்னு சொல்லிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சபார்டினேட் வேலையை ஆரம்பிப்பார். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் அந்த வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம் முடியாது இந்த சபார்டினேட். ஏன்னா டைட்டாக வந்து அந்த 1 வீக்குக்கும் அந்த வேலை இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டை வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அவங்க கலெக்ட் பண்ணணும். எந்தெந்த பிரான்ச்சு என்னென்ன ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு, அந்த ப்ராடக்டோட நம்பர் என்ன, அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து சேல் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டோட இது ரேஷியோ என்ன. ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சபார்டினேட் கலெக்ட் பண்ணி அந்த சுப்பீரியர்கிட்ட கொடுக்கணும். ஸோ டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் கன்சூமிங் ப்ராசஸ்னாலே நிறைய சபார்டினேட்டால் குறித்த நேரத்துக்குள்ளார அந்த வேலையை முடிக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சுப்பீரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்கள் சரியான நேரத்தில் பண்ணலை, குறித்த நேரத்தில் நீங்கள் பண்ணலை, அதனால் வந்து உங்களுக்கு அப்ரைசல் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்ரைசல்னால் போனஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்பிஓவில் வந்து ஷார்ட் டேர்மை நோக்கி தான் வந்து அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து இப்போ வந்து ஒரு மழைக்காலம் இருக்குது. அந்த மழைக்காலத்தில் வந்து இப்போது பொருள் வந்து சரியாக சேல் ஆகலை அப்படின்னா அந்த உற்பத்தி பண்ண பொருளை எப்படி சேல் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பாங்க தவிர, அதாவது இப்போ அடுத்த மாதத்து பொருளை உற்பத்தி பண்ணிட்டாங்க, இந்த மாதம் உள்ள பொருள் வந்து உற்பத்தி பண்ணியாச்சு, போன மாதம் உள்ள பொருளே வந்து சரியாக சேல் ஆகலை அப்படின்னா போன மாதம் பொருளே விற்கணும், இந்த மாதம் பொருளே விற்கணும். ஸோ இது 2 மாதத்துக்கு மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. அதாவது கரண்ட் அப்ஜெக்டிவ் மட்டும் தான் யோசிப்பாங்க. ஃபியூச்சரை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் அப்படின்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், கஸ்டமர் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி அவங்க டேஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி வெரைட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க ப்ராடக்ட்ஸில். இப்போ ரெயின் கோட்ஸ் எந்த மாதிரி ஜர்க்கின் இருக்குது, அதேமாதிரி மாடல் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதோட ஜிப் சைஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து ஹேட் இருக்குது, ஹேட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வெரைட்டிஸ் எதிர்ப்பாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 மாதத்துக்கு என் பொருளை வந்து தேங்கிடுச்சு, அதை எப்படி நான் வித்தாகணும்னு சொல்லி கரண்ட்டில் உள்ள டார்கெட்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணனால ஃபியூச்சரில் உள்ள பிஸ்னஸ் வந்து லாஸ் அடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறது வந்து பிளான்ஸ் மே ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் மே ஃபெயில் அப்படின்னா ஒரு சுப்பீரியர் எடுக்கிற முடிவு எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் ஒரு சராசரி மனுஷன் தான். அவர் எடுக்கிற முடிவு வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அது செய்யறது தான் இந்த சப்பார்டினேட்டோடைய வேலை. ஸோ தப்பாக அவர் வந்து வேலை சொன்னார்னா இந்த சப்பார்டினேட்டும் தப்பாக வேலை செஞ்சிருவார். ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிடும். அதுதான் பிளான்ஸ் மே ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் எம்பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபைங் அண்ட் ஹேண்ட்லிங் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சரியாக உற்பத்தி பண்ணப்படலை அப்படின்னா அந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சி திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு 5 ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே அறியாமல் ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து சரியாக உற்பத்தி பண்ண மாட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டைரி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து சரியாக வந்து உற்பத்தி பண்ணலை, டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. டிஃபெக்ட் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்னு சொல்கிறாங்க. சரியாக உற்பத்தி பண்ணலை, அதில் வந்து சுகர் கம்மியாக இருக்குது, இல்லை டேஸ்ட் கம்மியாக இருக்குது, இல்லை குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் மேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் அவங்களே கணக்கு வச்சுப்பாங்க. ஒரு லேபரை பார்த்து சொல்கிறாரு, அந்த சுப்பீரியர் வந்து சபார்டினேட்டை பார்த்து சொல்கிறாரு, ஒரு 100 ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணேன், அதில் 5 வந்து தப்பாக இருந்தால் பரவாயில்ல, டிஃபெக்டாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ பார்த்துக்கலாம், 5க்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி, இன்னும் சபார்டினேட்டும் வந்து பார்க்குறாரு. சபார்டினேட்டும் பார்த்துட்டே வர்றாரு. 5 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபெக்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 6வது ப்ராடக்ட் டிஃபெக்ட் வருது. ஸோ இந்த 6வது ப்ராடக்ட் வந்த பிறகு சபார்டினேட் வந்து சுப்பீரியர்கிட்ட சொல்கிறாரு, சார் 6 ப்ராடக்ட்டுமே வந்து சரியாக வரல, ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போது அந்த சுப்பீரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸோ நீ இந்த 6 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சியா, சரியாக வந்து உற்பத்தி பண்ணப்படலையா, திருப்பியும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டில் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாவே வந்து சில குவான்டிட்டிஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க டிஃபெக்ட்னு சொல்லி. அந்த குவாலிட்டியை வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பியும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அது சரியான முறையில் தயாரிப்பாங்க. இதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் கான்செப்ட் மீனிங். இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் எம்பின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி செயல்முறைகள் இந்த எம்பியில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டிஃபெக்டாக உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருவாங்க. சூஸ் பண்ண பிறகு அந்த ப்ராடக்ட்டை வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி தரமான ப்ராடக்ட்ஸாக கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபைண்டிங் தி எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஃபைண்டிங் தி எக்ஸப்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன், போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு சபார்டினேட் அப்படின்னா இந்த சபார்டினேட்டுடைய வேலை என்ன அப்படின்னா கீழே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது தான் இந்த சபார்டினேட்டுடைய வேலை. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து பார்க்கும்போது ஒரு 50 ப்ராடக்ட்ஸில் வந்து 10 ப்ராடக்ட்ஸ் வந்து சரியாக உற்பத்தி பண்ண இல்லை. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு சரியில்லை, இல்லை குவாலிட்டி சரியில்லை. ஸோ ஏதாவது வந்து ஒரு பிசர் வந்துடுது. அப்படி இருக்கும்போது நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த சுப்பீரியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சார் ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்போ 50 ப்ராடக்ட்ஸில் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபெக்ட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது முன்னாடியே வந்து சுப்பீரியர்கிட்ட சொல்லியிருப்பார், ஒரு 6 ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் இருந்தால் பரவாயில்ல,
அந்த 6 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருந்தால் நீ என்ன பண்ணு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் 6 ப்ராடக்ட் சொன்னீங்க, இப்போ 10 ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் வந்துருச்சு நான் சொல்கிறேன். சரி ஓகேப்பா, அந்த 10 ப்ராடக்ட்டுமே என்கிட்ட எடுத்துகிட்டு சொல்லி அவர் செக் பண்ணுவார். செக் பண்ண பிறகு இதை ரீப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அடுத்ததாக சொல்கிறாங்க ரிசால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசால்வ் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ராடக்ட்ஸை வந்து திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது மற்ற குவான்டிட்டிஸ் மாதிரி குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கஸ்டமர்கிட்ட போகும்போது அல்லது ஒரு ஷாப்கீப்பர்கிட்ட போகும்போது குவாலிட்டியாக போகும். அந்த ஷாப்கீப்பர் பார்க்கும்போது ஓகே டைரி மில்க் ப்ராடக்டாக இவங்க வந்து கொடுக்கும்போது எல்லாமே வந்து சரியாக பேக் பண்ணி எல்லா குவான்டிட்டிஸுமே வந்து தரமாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஏல வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸப்ஷன் அப்படின்னு கான்செப்ட் வந்து என்னென்னா பொருட்கள் வந்து டிஃபெக்டான ப்ராடக்ட்ஸை திருப்பியும் வந்து ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த எம்பிஇயில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த சுப்பீரியருக்கும் இந்த சப்பார்டினேட்டுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா சேவ்ஸ் மேனேஜர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜர் டைமை சேவ் பண்ணுது அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சுப்பீரியர் ஒருத்தர் இருப்பார், சபார்டினேட் இருப்பார். 2 பேருமே மேனேஜர்ஸ் தான். சுப்பீரியர் சொல்கிறது தான் சபார்டினேட் கேட்பார். ஸோ இந்த சுப்பீரியருக்கு வந்து அவ்வளோவா வேலை கிடையாது. இந்த சபார்டினேட் தான் முக்கியமாக வந்து வேலை. சபார்டினேட் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு கீழே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்துப்பார். அந்த ஒர்க்கர் செய்கிற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அதை சொல்ல வேண்டியது சபார்டினேட் வேலை. ஸோ ரிப்போர்ட்டிங் அண்ட் சீயிங் எல்லா வேலையுமே வந்து சபார்டினேட் வேலை. அந்த சபார்டினேட் சொல்கிற வேலை கேட்குறது தான் சுப்பீரியரோட வேலை. ஸோ அந்த சுப்பீரியர் மேனேஜருக்கு வேலை கம்மி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட் சொல்கிறாங்க. அதுதான் சேவ்ஸ் மேனேஜர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சுப்பீரியர் தனக்கு கீழே வேலை செய்கிற சபார்டினேட்டை எப்படி என்ன பண்ணுவார்னா மோட்டிவேட் பண்ணுவார். உங்களால் நல்லா வேலை செய்ய முடியும், நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அது மட்டுமே இல்லாமல் அந்த சபார்டினேட் வேறு எந்த விஷயம் மூலமாக கற்றுக்குறாங்க, தன்னை செதுக்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த சுப்பீரியர் வந்து தன் ஒரு வேலையை விட்டுருவார். அதாவது நீங்கள் லேபர்ஸ் கூட போய் இருங்க, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க ப்ராடக்ட்ஸை சரியாக உற்பத்தி பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த சபார்டினேட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மிஷினை பற்றி தெரிஞ்சுப்பார், அந்த மிஷின் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுப்பார், அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி அந்த இயந்திரத்தை இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்புறம் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுப்பார். நமக்குள்ள ப்ராடக்ட் வந்து டைரி மில்க் அப்படின்னா டைரி மில்க் எப்படி உற்பத்தி பண்ணுறோம், எந்த அளவுக்கு அது சுகர் ஆட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து அது கெமிக்கல் ஆட் பண்ணுறோம், அது தரமான குவாலிட்டியை எப்படி கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து என்ன பண்ணுவார்னா சபார்டினேட் கற்றுப்பார். அப்படி இருக்கும்போது ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் அதிகமாக இந்த சபார்டினேட்டாக இருக்கும். இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் சபார்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம சொன்னால் பார்த்தீங்களா முன்னாடி எக்ஸப்ஷன் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னா டிஃபெக்ட் உள்ள ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. 100 ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதாவது 10 ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்டாக இருக்கும், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி அதை திருப்பியும் என்ன பண்ணணும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஐடென்டிஃபைங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது மூலயமா அந்த வீணாக போன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திருப்பி உற்பத்தி பண்ணி நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட்ஸாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. ஸோ எம்பிஇயில் என்னென்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்து இது தப்பாக செயல்படுது, என்னென்ன விஷயங்கள் வந்து சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் பிரச்சனை ஏற்படுது அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇயில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி மேனேஜர் ஹேவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி மேனேஜர் ஹேவ் பவர் அப்படின்னா சுப்பீரியருக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும், சபார்டினேட்டுக்கு பவர் இருக்காது. இப்போது சுப்பீரியர் ஒரு விஷயம் தவறான விஷயம் சொல்கிறாரு, அது சபார்டினேட்டுக்கு தெரியுது அப்படின்னா சபார்டினேட்டுக்கு தெரிஞ்சுமே கூட சுப்பீரியர் சொன்ன விஷயத்த சபார்டினேட் கேட்டு தான் ஆகணும். சரியா? இதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுப்பீரியர் தவறான முடிவு எடுக்கிறாரு, அவர் எடுக்கிற முடிவால் பிஸ்னஸ்க்கு லாஸ் ஏற்படும் அப்படின்னு சபார்டினேட்டுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவர் என்ன பண்ண முடியும், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து சுப்பீரியருக்கு கீழே இருக்கிறாரு. ஈவன் அந்த சபார்டினேட் வந்து சார் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாலுமே கூட சுப்பீரியர் என்ன சொல்லுவார்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா எம்ப்ளாயீஸ் கேன் பி டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் கேன் பி டெர்மினேட்டட்னா வேலையை விட்டு எந்த நேரம் தூக்கப்படலாம், அது சபார்டினேட் எந்த நேரத்துலையும் வேலையை விட்டு தூக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஏன் தூக்கப்படலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு சுப்பீரியர் தவறான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை செயல்படுத்துறது யாருன்னா சபார்டினேட் தான். ஸோ இந்த சபார்டினேட் செயல்படுத்துறது மூலமாக பிஸ்னஸ்க்கு பெரிய லாஸ் வந்துடுச்சு.
அப்படி லாஸ் வந்தபோது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் நிர்வாகம் வந்து கேட்பாங்க யார் இந்த மாதிரி முடிவெடுத்ததுன்னு சொல்லும்போது சுப்பீரியர் என்ன சொல்லுவார்னா இந்த சபார்டினேட் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி இருக்கும்போது சபார்டினேட்டுக்கு அந்த வேலையில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அத்தாரிட்டியும் கிடையாது, அதாவது அதிகாரமும் கிடையாது. சுப்பீரியர் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது தான் இந்த சபார்டினேட்டுடைய வேலை. ஸோ ஒரு தவறான முடிவை சுப்பீரியர் எடுத்து அதை சபார்டினேட்டை செய்ய வச்சாலுமே கூட வேலை போக போகிறது சபார்டினேட்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எம்பிஇல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அதிகாரம் வந்து சபார்டினேட்டுக்கும் சரி சுப்பீரியருக்கும் சரி 2 பேருக்கும் ஈக்குவலாக இருந்திருந்தால் இது டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்காது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சுப்பீரியருக்கு மட்டும் தான் அதிகாரம், சபார்டினேட்டுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் சாப்டர் 3 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 4 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.